அடுத்தடுத்த எபிசோட்ல வந்து எப்படிலாம் கொண்டு போவாங்கன்னு பத்தி பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ வந்து அப்பத்தா பேச்ச வந்து நம்ம சுந்தரி வந்து கட்டாயம் கேட்கணும் அப்படின்னு சத்தியம் பண்ணிட்டாங்க. அதனால வந்து நம்ம சுந்தரி வந்து வெற்றிய கல்யாணம் முடிச்சே ஆவணும் அப்படின்னு அப்பத்தாவும் ஒரு கட்டளை போட்டாங்க. அப்போ வந்து நம்ம சுந்தரி வந்து ரொம்பவுமே டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க. என்னதான் பண்ண? அப்பத்தா வேற இப்படி வேற வாக்கு வாங்கிட்டாங்களா? நம்ம என்னதான் பண்ண முடியும்? அப்படின்னு ரொம்பவுமே சிந்திச்சு வந்து கோவப்பட்டுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வந்து கார்த்திக் வந்து ராஜாபாவோட சேர்ந்து வந்து சுந்தரி அழிக்கிறதுக்காண்டி பெரிய திட்டமே போட்டுட்டு இருக்காங்க. ஆனா ராஜாபாவும் திட்டம் போட்டு எப்படியாவது சுந்தரி அழிச்சே ஆகணும். அவ இருக்கிறதாட்டி நம்மளோட பிஸ்னஸ்ல எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ட்டு நம்ம ராஜாப்பாவும் கார்த்திக்கும் பிளான் போடுறாங்க. சுந்தரி செத்தாதான் வந்து அந்த குழந்தைய பார்க்கறதுக்காண்டி அணு வந்து வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கார்த்திகிட்ட வந்து ராஜப்பா வந்து ஒவ்வொரு திட்டமா வந்து சொல்லிட்டு இருக்காரு. அதையும் கார்த்திக் தலையாட்டிக்கிட்டே இருக்கான். கார்த்திக்கும் நினைக்கிறாரு சரி சுந்தரியை போட்டு தரலாம் வந்து அணு வந்து உயிரோட வருவா அப்படின்ட்டு ஒரு எண்ணம் போட்டு அந்த எண்ணத்துல வந்து நம்ம சுந்தரி அழிக்க நினைக்கிறாங்க. ஆனா வந்து வெற்றி வந்து இருக்கிறதடி வந்து நம்ம சுந்தரி யாராலும் எதுவும் பண்ண முடியாது. வெற்றி வந்து எப்படியாவது வந்து சுந்தரியை கல்யாணம் முடிக்கணும். அதே மாதிரி வந்து வெற்றிக்கும் சுந்தரிக்கு வந்து ரொமான்ஸ்லாம் வந்து நடந்து முடிஞ்சிச்சு. ஆனா வந்து சுந்தரி வந்து இப்போ வெற்றி வந்து ஆசைப்படுறாங்க எப்படியாவது கல்யாணம் முடிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா வந்து கார்த்திக் வந்து இப்படி பண்ணிட்டு இருக்கனால வந்து இந்த குழந்தை வந்து பாவம் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. ஆனா குழந்தை வந்து இனிமேல் வந்து அடுத்தடுத்த எபிசோட்ல வந்து ஒருவேளை வந்து அணு வர வாய்ப்பு இருக்கு. நம்ம சுந்தரிக்கும் வெற்றிக்கும் வந்து கூடிய சீக்கிரம் வந்து கல்யாணம் முடிஞ்சாலும் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து அணுவும் கார்த்திக் ஒன்று சேர்ந்து வாழ்வாங்கன்னு தான் தோணுது. நீங்க இதை பத்தி எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்.